அவன் கார் எடுத்துட்டு போனா இவளே பைக் எடுத்துட்டு போட்டோம். சூப்பர் சூப்பர். இதுக்கு தான் புருஷன் வேணான்றது இது மாதிரி ஐடியா கொடுக்கு. இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ சின்ன கிஃப்ட் வேண்டாம், போதும் போதும். ப்ளீஸ். அப்பதான் எனர்ஜி கிடைக்கும் எனக்கு திருப்பி வரதை பத்தி நம்ம பேசுறதுக்கு. உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், வேண்டாம் அக்கப்பா. போதும், ஆரம்பிக்கவே இல்லை. சொன்னதை நிறுத்த முடியும். ஓகே. புயல் வந்து போனதொரு வனமாயானதடி என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும். மனம் ஏறுதே நினைத்தாலே சுகம் தானடி, நெஞ்சில் உன் முகம் தானடி. நான் உறுதியதில்லை, பாறை போல் என் உள்ளம் இருந்ததடி. மலை நாட்டில் தரும் பாறை மேலே தலை காட்டும் சிறு பூவை போல பொல்லாத இளம் காதல் பூத்ததடி. போதும். ஏமாத்தினா? ஆமா ஆமா, இவரை ஏமாத்துறாங்க. கிஃப்ட் தர போறேன். எல்லாங்கிட்ட லஞ்சமா வாங்கிக்கிறீங்க, கேடு. நாளைக்கு ஷாப்பிங்ல பாத்துக்கலான்னு. என்ன வாங்கணும்? வீட்டு நலங்குக்கு வாங்கணும். நம்ம இன்வைட் பண்றது ரிலேட்டிவ்ஸ் இல்ல. ஆமா, ஆன்ட்டியோட போயிடுச்சு. அவங்க சொந்தக்காரங்க தான். அங்கிளுக்கு தான் சொந்தக்காரங்களாம் பெருசா கிடையாதுல்ல. அங்கிள் ஒரே பையன். ஆன்ட்டி சைட்ல தான் இருந்தாங்க. இப்ப இன்வைட் பண்றாரு அங்கிள், ஆனா வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அங்கிள் ஊர்ல இல்லாததுனால தானே, ஆன்ட்டி அந்த டைம்ல இறந்ததுனால அவங்களுக்குலாம் அங்கிள் மேல கோவம். அதே மாதிரி அண்ணா அவங்க கூட ஒட்டாததுனால அப்படியே விலகிட்டாங்கல்ல அவங்க. அண்ணாக்கு வந்து அங்கிளை திட்டினதுனால கோவம். ஸோ அவங்கலாம் வருவாங்களான்னு தெரியாது. மேபி வந்தாலும் கல்யாணத்துக்கு தான் வருவாங்க, இல்லை ரிசப்ஷனுக்கு தான் வருவாங்க. மற்றபடி கொஞ்சி கொலாவுறதுக்கு அது மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இன்வைட் பண்ணுறவங்க தான். நான் வைக்கும்போது தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்வைட் பண்ணுவேன். இப்போ தான் நான் யாரை வேணால் இன்வைட் பண்ணலாமே. எனக்கு திட்டு விழாதுல்ல. சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. மாட்டாதீங்க, அதெல்லாம் வரும். கிச்சு கிச்சு முட்டாத. வேண்டாம், திட்டுவா, அப்புறம் மாட்டிப்பேன். பக்கத்து ரூம் கேட்கும்ல. ரொம்ப சவுண்ட் ப்ரூஃபா மாத்திட்டேன். சரி, மாடி நம்புதுப்பா. நம்ம வருஷத்துக்கு 2 ரூம்ல என்ன பண்ணலாம்? ஒன்றும் வேண்டாம். எங்கேயும் குடிப்பீங்களா? எப்படியும் ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க. அதுக்கு தான் 2 சவுண்ட் ப்ரூஃப் ஆக்கிட்டேன். எப்படி சொல்லிட்டு போயிரு. உண்மையை சொன்னேன். சரி, டாபிக் மாற்றது போதும். சரி மாத்தல. அத்தனை போறாங்க. கல்யாணத்துக்கு வரதான் பாக்குறாங்க. அப்புறம் எதுக்கு வருவாங்கன்னு தெரியாது. ரிசப்ஷனுக்கு வருவாங்க. என்ன சொல்றீங்க? மாமிங்க வரலையா? கொஞ்சம் கஷ்டம். ரிசப்ஷனுக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் தெரியும். தாத்தா சொல்லிட்டு இருக்காரு தப்பாயிடும்ட்டு. உடனே ஃபோன் பண்ணாங்க. ஏன் யாருமே பண்ணல? நீ தான் ஹாஸ்பிட்டல் அது பிஸியா இருக்கு, எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்தாலே ஃபோன் எடுக்காது. இப்போ டாக்டர் வேற சொல்லலையாமே, கோவமா இருக்காங்க. வேலை கடைசி சொல்லாம இருக்காளேடா அப்படின்னு எப்பவும் மெசேஜ் பண்ணுவேன். நானும் பண்றது இல்லை. சொன்னாங்க. என்னதான் நீ வந்தாலும் இப்படி இழுத்து பிடிக்கூடாது, எங்க கிட்ட தள்ளி வச்சுட்டு இது வந்து நாங்க இழுத்து பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நீ தாண்டா வந்து எங்க கிட்ட கெஞ்சணும் அப்பதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என் பொண்ணாட்டி ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருப்பீங்களே. நீ மாரி போயிடுவேன், நான் பேச்ச மாரி போயிடுவேன். டைம் போச்சு. இனி உங்களுக்கு மட்டும்தான். குஷியில் இல்லை இல்லை, டியூட்டி பக்கம் மட்டும் விட்டுடணும். இழுத்து பிடிக்க மாட்டாப்பலாம். போச்சு. வீட்டு குட்டிமா என்கிட்ட இப்படி இருந்தால் போதும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது போகும்போது அப்போ மட்டும் என்ன விட்டு போயிடாத. எமர்ஜென்சியும் வந்தால் தடுக்க மாட்டேன், வந்து ஒத்துக்க மாட்டேன். என்ன கதை? எமர்ஜென்சி வந்து தடுக்க மாட்டேன்னா இருக்குன்னு ஒத்துப்பேன். எப்பவுமே வந்துச்சுன்னா அப்போ அவங்க ஆல்டர்னேட்டிவா நீ வைக்கலன்னு அர்த்தம். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா இப்படி இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரும், இப்படி இல்லைன்னா வராது. இதுதான் கனவா நினைச்சவங்க 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன். புரியுதுல? பிடிச்சி நிஜமா எனக்கு தள்ளி போயிட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அத்தோட நான் பைத்தியக்காரனா தான் பார்ப்பேன், இல்லை போனமா தான் பார்ப்பேன். நீ என்ன வார்த்தை பேசுற? உண்மையை சொன்னேன். சரி தானே சொல்றேன். நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். நீ இப்போ போறேன். இன்னும் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு பேச்சு கொடுக்கலாமா? பண்ணுவேன். இந்த பேச்சு பேசுனதுக்கே பேச்சுட்டு கிடையாது. இப்போ ரிசப்ஷனுக்குள்ளே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. எனக்கு பதில் சொல்லு. சொல்லிட்டேன்ல. போனானா இன்னும் கிடையாது. என் மனசை காயப்படுத்திட்டீங்க. சாரி. சரி, கேட்டுக்கலாம், பதில் சொல்லுங்க. ஆமா போதுமா? ஓகே. அந்த வீட்டில் வந்து செட்டில் ஆயிடுவாங்க. நீ அந்த வீட்டுக்கு போக முடியாது, இடம் இருக்காது. ஏன் போக முடியாது? சித்தி வீட்டுக்குள்ள போயிடுவோம். அண்ணன்ற நான் என்னங்க போனட்டும், ஒரே வாசல்ன்றாங்க. அதை பார்த்துக்கலாம். எதனா பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியாதுப்பா.
நீ தூக்கம் வருது அதானே அது உங்களுக்கு தெரியும், என்கிட்ட வந்தால் தான் உனக்கு வந்துடும். இல்லை நைட் ரொம்ப நேரம் பேசணும்ல மாடியில். சரியா தூங்கு. அப்படி இருக்கல்ல, எனக்கு அது போதும். அதுவும் வெளியே பயப்படாம, ஐயோ வந்துருவாங்களோ பார்த்துருவாங்களோ அந்த பயம் இல்லாமல் எனக்கு இருக்கல்ல, அது போதும். தூங்கு. அனுபவம் சரி போட்டுருவேன். பிடிக்கும். அப்படி தோண்டா அப்படிலாம் அந்த மாதிரி இருப்பேன். நோ ப்ராப்ளம். இப்போ நீ தூங்கலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ. மட்டும் தூங்கு. ம் ஓகே. ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நான் என்ன பண்ணட்டும், வேலை அதிகம். கிஃப்ட்லாம் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேன்டா. அதான் கொஞ்சம் அலைச்சல். கிஃப்ட்டை காட்ட பேசுவேன்னு பார்த்தா கிளினிக்கில் போய் உட்காட்டேன். இப்போ நான் வரும்போதே பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. அதான் நீ கஷ்டப்படுறேன்னு வந்து பக்கத்தில் கேபினில் உட்காந்துட்டேன். ஆமாண்டி, சமாளிக்க முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னவோ அதிக கூட்டம். அதான் ஹெல்ப் பண்ண அப்படியே உட்காந்துட்டேன். இப்போ தான் முடிஞ்சுது. நான் க்ளோஸ்டு போர்ட் போட சொல்லிட்டேன். ஒரு 1 hour பிரேக் விட்டு திறக்க சொல்லியிருக்கேன். சரி பேசுன்னு பார்த்தா அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன். என்ன அதுதான் பின்னாடி ஓடி வந்தேன். இல்லை அன்னைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியலன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. கால் போட்டால் அவங்க பேச கூட சரியாக கேட்கவே இல்லை, ரொம்ப டல்லாக பேசினாங்க. அவங்க போய் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? சரியா போய் பார்க்கலாம். அவங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, படப்படன்னு இருக்கு. அம்மா அவங்க இவ்வளோ டல்லாலாம் பேசினதே இல்லை. போலாம். அண்ணி உடனே மேலே வர சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க. அண்ணா டாக்டர்ஸ் இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? நாத்து ரொம்ப டயர்டா இருக்கு நாத்து, முடியல. நானே உங்ககிட்ட 2 நாளா சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம அந்த கேஸ் அது இதுன்னு அலைஞ்சதுனால எனக்கு சொல்ல முடியல. நேத்து வந்தே அவன் வேற கேட்டானா உனக்கு. ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண தோணல. இது இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுருக்கலாம்ல. அது என்ன கூப்பிட்டுனா வந்திருக்க போறேன். இருங்க வாங்க உட்காருங்க, செக் பண்றேன். எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல, கடுப்பா இருக்கு, இரிட்டேட் ஆகுது. என்னடி சொல்றாங்க? எனக்கு இது என்னமோ என்ன பெரிய வியாதி இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ஆசையை வளர்த்துக்கூடாது. எனக்கு வேற உங்க பீரியட்ஸ் எப்பவுமே இர்ரெகுலரிட்டி. இவங்களுக்கு அதனால அதுவும் தெரியாது. அதை பத்தி கேட்கறதும் வேஸ்ட். பேசாம டெஸ்ட் எடுத்துருவோமா? எடுத்துருவோம். சரி கீழே போலாம். மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துரு. சரி. எனக்கு என்ன பெரிய வியாதியா? டெஸ்ட் எடுத்துட்டு சொல்றேன், வாங்க போலாம். போகணும். போலாம், கிட்டலாம் அங்கே தானே இருக்கு. இது பெரிய வியாதி இருக்குமோ? வாங்க. பயமா இருக்கு தானே உன்னை விட்டு வந்த. நீ எதுக்கடி வந்த? இது ப்ரெக்னன்சிக்கு தானே பண்ணுவாங்க, இதுல வரதான் டெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றது, ஒருவேளை நெகட்டிவ் வந்துட்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால ஆமான்னு சொல்லிட்டேன். அப்போ இது ஏதோ கர்ப்பப்பைக்கு பெரிய வியாதிக்கார டெஸ்ட் தானே, எனக்கு தெரியும். அப்படி இப்படின்னு புலம்பிட்டு போறாங்க. ஒரு அப்பாவி. நர்வஸா இருக்குடி. எதுக்கு? அத்தை ஆயிடணும்னு. ஆயிடும்னு பயமா இருக்கான்னு. ஹாப்பியா இருக்கு, ஆசைப்படக்கூடாதுல்ல. பட் இல்லைன்னா வருத்தமா இருக்கும், படப்படன்னு இருக்கு. பதறாத. உங்களுக்கு ஒரு பக்கம் எப்பவுமே இர்ரெகுலர்ல. ஸோ அதனாலயா இருக்குமா, இல்லை வேற ஏதாவது இருக்குமா? சரி ஆசையை வளர்த்துட்டு கஷ்டப்படாத. இல்லடி, ஆனா இந்த பீரியட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் வரும். வரும் தான். இப்படி சராசரி பொண்ணான யோசிக்கிறதுலாம் தப்பு. ஒரு மாதிரி ஆசையா இருக்கே. வந்துட்டாங்க பாரு. சரி சோகமா வராங்க. இல்லையே. நீ என்னாச்சு? எனக்கு ஏதோ பெரிய வியாதி போல. ஆதியா? யார் சொன்னது? சொன்னா என்னடி சொன்ன? இது கொடுக்குற ஒரு ஏதோ வியாதிக்கோ செக் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு ஆமானிட்டேன். லூசு. அது கிட்டங்க. இதை நீங்க பாத்தீங்களா? இல்லையா, எனக்கு பயமா இருந்துச்சு. என்ன எனக்கு பெரிய வியாதியாவோ? இது என்னாச்சு? ஆமா இன்னும் பெரிய பிரச்சனை தான். நான் சொல்றேன், பண்ண முடியாதா? அந்த பிரச்சனையெல்லாம் கியூர் பண்ண முடியாது. ஏன்னா அது எங்க அண்ணன் மாதிரியே தானே பிறக்கும். பத்ததுக்கு எங்க அண்ணி வேற, அதுவும் ஒரு ஆளாச்சு. சொல்றேன். நீங்க அம்மா ஆயிட்டீங்கன்னு சொல்றேன். உண்மையாவா சொல்றேன்? உண்மையா. ஏன் நீங்க என்ன டெஸ்ட் எடுக்க போனீங்க கூட உங்களுக்கு தெரியாது. வெறும் இது மட்டும் தான் கொடுத்தா. லூசு. நீ நெகட்டிவ் வந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரிய வேண்டாவேன்னு கொடுத்தேன். பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. உடனே மாடி போலாமா? வேண்டாம், முதல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். போயிட்டு வந்துட்டு மாடி போலாம். எப்படியும் உங்களுக்கு டேட்டு தெரிய போறது இல்லை.
போயிட்டு நம்மளே ஸ்கேன் பண்ணுவோம், வச்சு டேட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்கேனுக்கு அப்போ போறீங்க? இங்கே பக்கத்தில் ஒரு லேப் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வரேன். நீ போயிட்டு என் பாப்பா பார்த்துட்டு வரேன். என் பாப்பா தானே? ஆமா, நீ தான் வளர்க்கணும், பாப்பா தான். அப்பா வாங்க. ஹாப்பியாக இருக்க தெரியுமா? அப்படியே குதிக்கணும் போல இருக்கு, உங்களை தூக்கி சுத்தணும் போலவே இருக்கு. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. நான் அத்தி ஆயிட்டேன். ஆமாங்க அத்தை, போலாமா? அழுதுட்டு இருந்திருக்கீங்க, 2 நாளா புலம்பிட்டு இருந்திருக்கீங்க, நோயின்னு வேற. கூட்டம் போலம்புல உங்க அண்ணனையும் சேர்த்தா பொழப்பு வச்சிருக்கேன். அவனையும் குழப்பி விட்டுட்டீங்க. எனக்கு ஏதோ பெரிய வியாதி போல அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கு. ஐயோ, ஒன்றும் திட்டக்கூடாது, திட்டவே கூடாது. வாங்க வாங்க வாங்க. வீட்டில் எனக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சதான். ஓடியாங்க ஓடியாங்க ஓடியா. லவ் யூ அத்து. லவ் யூ அண்ணி. வரவா? சின்ன கவனி. வாங்க அண்ணி போலாம். பாவி பார்க்க கூட மாட்டாமா, அத்தையாயிட்ட கண்டுக்க மாட்டா போல இருக்கே. நான் கூட புருஷன் வந்தாதான் கண்டுக்க மாட்டான்னு நினைச்சேன், அப்பா கூட கண்டுக்கிட்டா. தேவையெல்லாம் பேசுவாங்க போலாம். அண்ணி இனிமேல் நம்ம இடம் இதான் போல, உஷாரா இருந்துக்கணும் போல. நம்மள கைட்டி விட்டாலே. எதுக்குல வேலை செய்ய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியல, கையில் நல்லா உடம்பு சரியில்லைன்றா. என்ன சொல்ற? உடம்பு சரியில்லைன்றா இப்போ சொல்ற? அந்த கூட்டம் அந்த வேலையை பிஸியாக இருந்ததுனால அது பெருசாக கவனிச்சுக்கலாம். நாங்கள் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வந்து சுத்தமாக முடியல, உட்காந்துட்டாடா, அழ ஆரம்பிச்சிட்டாடா. கீழே தான் ஹாஸ்பிட்டலு. உன் தங்கச்சி குறை கொடுத்து அவளே வந்து மேலே பார்த்துருப்பாளேடா. இதெல்லாம் சுத்தமாக முடியலடா, ஒரே அழுக, வாந்தி, எழுந்துக்கவே முடியல, தலை தூக்க முடியலன்னாடா. என்னடா இருந்தா? ஏன் ரொம்ப நாள் கழிச்சு அவ கூட தனியாக இருந்தேன், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. இருக்கு உடம்பு சரியில்லைன்றது விளைவாடா இதெல்லாம். 5 நிமிஷம் வந்து பார்த்துட்டு என்ன மாத்திரம் கொடுத்து போயிருப்பால, ஒரு நாள் ஃபுல்லாக அவஸ்தப்படுவீங்க. நீ ரொம்ப நாள் கதறி கெஞ்சி கூத்தாடி நீத்தான் வாங்கினேன். ஆயில் பண்ண எனக்கு மனசு வரல. கீர்க்கா கைல் ரூம் போலாம். இல்லடா, அவளை காணும். சொல்ற? கீழே பக்கம் தானே போய் பார்த்தேன், பிரகதி மட்டும்தான் இருக்கா. கிட்ட லேபுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டா. அவள் பேஷண்ட்டை பார்க்கறதுனால அவளால் பேச முடியல. ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டா. திவ்யா அவன் ஃபோனும் அங்கே இருக்கு, கிளினிக்லேயே. லேப் என்னன்னு தெரியல, பயமா இருக்குடா. இருக்கு, நான் போய் பிரகதி கிட்ட கேட்க. பயமா இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ. லூசு எப்படி பேசுற? இங்க வா. என்னடா லூசு, என்ன பண்ற? அவளுக்கு ஏதாவது நான் தாங்கிக்க மாட்டேன்டா, பயமா இருக்குடா. தப்பா கடத்திட்டோமோன்னு தோணுதுடா. இவ எதுவுமே செக் பண்ணாம ஒரு மாத்திரை கொடுக்காம லேப்க்கு வர கூட்டு போயிருக்காளேடா. பெரிய பிரச்சனையா இருக்குமோ? நீ பயன்படுத்தாத செல்வா. அவன் பக்கத்துல 2 லேப் தானே பேசியிருக்காங்க, போய் பார்க்கலாம். இல்லடா, அடா போலாம். ஒன்னுடா, கவலைப்படாத. ரொம்ப பயமா இருக்குடா, உடம்பு வருதுடா. ஒன்னும் வா போலான்னு. ஏய், இப்போ கையில் வந்துட்டாலே. எங்க போன? என்ன உனக்கு? இல்லடா, நல்லாதான் இருக்கேன். பயந்துட்ட தெரியுமா? ஒன்னும் இல்லை கையில். நல்லா இருக்கேன். சரி, நீ பேசிட்டு உன் தங்கச்சி கூப்பிடுறேன்னு போய் கேட்குறேன். போங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றா. வா, ஏன் பொண்டாட்டியா? அதிசயமா இருக்கு. ஆமா கிளம்புங்க, உங்களுக்கு ஏதோ தரணுமா? சரி, எனக்கு தரணுமா? அப்படிலாம் அவ பண்ண மாட்டாளே. அதிசயம். உடனே போறேன். நீங்க பேசுங்க, நான் அப்புறம் வந்து கேட்கறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எரிச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கல. சூப்பரா இருக்கேன்டா, கவலைப்படாத, ஓகேவா? இப்படியா? சரி, நான் போய் மொழி பார்த்துட்டு வரேன். ஓடு, இதுக்கு மேல உன் காலிங்க தங்காதுன்னு எங்களுக்கே தெரியும். இச்சிடுவேன். பயன்படுத்துவேன். லேபுக்குலாம் போனீங்கன்னு சொன்னாவ எங்கன்னு கேட்டேன். பக்கத்துல இருக்க லேபுக்கு போயிருக்கதா சொன்னேன். எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? பேஷண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியல. மொபைலே வச்சுட்டு போனேன். சரிடா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு போயிட்டேன். என்னதான் சொன்னாவ? அதுவா, அது வந்து இருக்கு, ஆல்ரெடி நான் பயந்துட்டு இருக்கேன். பாரு, தெரியும். இது பெரிய பிரச்சனையா? என்னது இது? இருக்கு, நமக்கு மேல கேட்கறமா உள்ள இருக்கேன். இப்போ தெரியுதா கும்பிட்டேன்? இது ரெண்டும் என்னது? ஐயோ, இவன் எப்படி போயிட்டா இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு கேள்வி கிழக்குமா இருக்கே. இதெல்லாம் நடந்ததே இல்லையே. முட்டை, அது பிரெக்னன்சி டெஸ்ட். பிரெக்னன்சி டெஸ்டா? யாருது? பொண்டாட்டி இது. பொண்டாட்டியா? அவ எப்ப போனா? நான் தான் உன் பொண்டாட்டி, வேற யாருடா? சாரி, எனக்கு புரியல. நீ அப்பாவை போற. என்ன சொல்ற? எல்லாத்துலயும் விளையாடக்கூடாது. இருக்கு, உண்மைதான். அதுக்கு தான் நாங்கள் ஸ்கேன் எடுக்க லேபுக்கு போகணும். இங்கதான் அதெல்லாம் இல்லைல்ல. சொல்லாத. உண்மைதான், அதுவும் பாப்பா தான். பாரு. வா, நிஜமா? இப்படிலாம் முரடா இருக்கக்கூடாது. சாரி, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். ஒரு குழந்தை. ஆமாண்டா, என்னாலே நம்ப முடியல. அதனால உனக்கு அப்படி இருந்துச்சா? அதுக்கு டவுட் வந்துடுச்சு. இருந்தாலும் ஹோப் கொடுக்க கூடாதுன்ட்டு செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணோம். நல்லாகுது. 12 weeks 4 days. மோசம் ஆயிடுச்சா? ஆமாண்டா, எனக்கே தெரியல. அம்மா அப்பா மம்மி ரிலேட்டிவ் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு போகணும். தெரியுமா? எப்படி தெரியும்? அவ தான் சொல்லிட்டு தான் உனக்கு அனுப்பி சொன்னான். அதனால தான் அனுப்பி விட்டேன். இந்த மாதிரி சொல்லுவாங்களாம். அத்தை ஆயிட்டாங்கல்ல, அதை வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. ஸ்கேன் பார்க்கும்போது ஸ்கேன் அவளே தான் எடுப்பேன்னு வந்தாடா. சொல்ற? ஃபர்ஸ்ட் அவ தான் பார்க்கணுமா. அதனால அந்த இது போயிட்டு நானே எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்கள அமைச்சிட்டு பார்த்துட்டு என்ன குதிக்கிறா. 3 monthsக்கு மேல தெரிஞ்சா உனக்கு இன்னும் தாங்கல. ஹார்ட் பீட்லாம் கேட்டு அவ்வளோ பரமசமா வராடா.
எனக்கு தெரிஞ்சா அவ குழந்தை கூட அவளுக்கு குதிப்பாளான்னு எனக்கு தெரியல. அது அவங்க அண்ணன் குழந்தைல, அதுதான் அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கும் ஆசையா இருக்கே. ஸ்கேனுக்கு நீ நான் தான் போகணும், அவ சொல்லிட்டா. அவளும் வருவா, இதே மாதிரி அவதான் எடுப்பாளாம். ஓகே ஓகே, அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் அழகாக பொறுமையாக கேட்டு கற்றுக்கலாம். இவ்வளவு அழகா இருக்கு பாரு. அது பார்த்தேன். இதை என்லார்ஜ் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாமா? சும்மா தான் எடுத்தாங்க, ஒரிஜினல் ஸ்கேனா அவங்க எடுக்கல. அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தந்திருப்பாங்க. இது நாங்க சும்மா போதும் பிரிண்ட் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணணும்ல, அது வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரிண்ட் அவுட்ல பிரிண்ட் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். பிரிண்டரில் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க? ஆமா, ஏன்னா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இதை எதிர்பார்த்தோமா? ஏ அதான் இந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு அங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதான் வந்துட்டோம். நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் அவனுக்காக தான் இருக்கும். ஆமாண்டா, அவன்கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். வீராக்கிட்ட சொல்லலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். லவ் யூடா. லவ் யூ டூ. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். அப்புறம் ஸ்வீட் வாங்கி போய் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொல்லலாம். ஆமா, சொல்லிட்டு அப்புறம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். சரிக்கா, நீ தான் சொல்லணும். சரி சரி, நானே சொல்கிறேன். இல்லை, அவங்களை இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அப்போ சொல்லலாமா? ஏன்டா? தானே இருக்கு, நல்லவங்களுக்கே வந்துருவாங்க தானே. வருவாங்களான்னு தெரியல. எல்லாம் வர வச்சிடலாம். அதான் இருக்கால அவளோட ஏஞ்சல், அவளை விட்டு மம்மி உங்களை பார்க்கணும் போல இருக்கு, டாடி உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி வந்துருவாங்க. சொல்லலாம், நேரில் எக்ஸைட்மெண்ட் பார்க்கலாம். ஆமாண்டா, அதுவும் சூப்பரா இருக்கும். நம்ம நேர்லயே சொல்லலாம். நேர்ல பார்க்க வந்து எனக்கு ஆசையா இருக்கு. ஓகே ஓகே. என்ன ரோடி, என்ன இல்லையே. என்ன நீ அவசரமா வர சொன்னாங்க வந்தா நீ என்ன இப்படி பண்ற? இதுவா? சுண்டலி, இப்படி சொல்லாம கொள்ளாம தாவற. பயந்துட்டேன். கேட்ச் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவ? பிடிக்காம விட்டுருவீங்க. சுண்டலிக்கு என்னாச்சு இன்னைக்கு? ஒரே ஹாப்பியா இருக்கு. என்ன குட்டிமா விஷயம்? என்ன சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு கொடுக்கலாம் புரியாமே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து பேசணும். நோண்டிடுவேன். என்ன பார்த்து பேசுங்க. எல்லாமே நீ தானே, அதை எங்க பார்த்து பேசினா என்ன? நான் வேற மூட்ல இருக்கேன். நானும் நோண்டுருவேன். என்ன பார்க்கணும் துடிச்சியாம என்ன கதை? நீங்க மாமாவுக்கு போறீங்க. நீங்க சந்தோஷமே பட மாட்டீங்க. எப்பயும் மாமா தானே, என்ன புதுசா சொல்ற? உனக்கும் மாமா தான், உன் தங்கச்சிங்களுக்கும் மாமா தான், உன் தம்பிக்கும் மாமா தானே. அடலூசு, அந்த மாமா இல்ல, தாய் மாமா. என்ன ரியாக்ஷன்? எனக்கு புரியல. எனக்கு தாய் மாமா யாரு? அப்பா. அப்படி உங்க அப்பா எனக்கு தாய் மாமானாரு? அவசியமா நான் என்ன ஆசையில வந்தேன்? எங்க? சரி சொல்றேன். உங்க அம்மா ஒரு தங்கச்சி, அதான். தங்கச்சி யாரு? அதான் ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கா, பெங்களூர்ல ஒண்ணு இருக்கா, ரெண்டு இறந்தவங்க அவங்க தான். அவங்க எல்லாம் இல்ல. இப்போ நீங்க யாருக்கு தங்கச்சிய? ஐ மீன், ஐயோ வளர்றனே, விஷத்துல வளர்றேன். இருக்கு எங்க விடுங்க. நீ வந்து தாவி இருக்க கேக்குறோம். சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ உங்களுக்கு புதுசா யார் தங்கச்சியா இருக்கா? யாடி தங்கச்சியா இருக்கா? துர்காவை சொல்றியா? ஏய் துர்காவா? பாவி, கல்யாணத்துக்கு தப்பு பண்ண மாட்டேன்னு இப்படி பண்ணிட்டானே. லூசு லூசு, அவங்க இல்ல. வா, பயந்துட்டேன். அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுட்டு என்னடா பிரச்சனை இதுன்னு. தெளிவா சொல்லு. யாருக்கு பாத பூஜை பண்ணீங்க? எனக்கு. என்ன பண்ணீங்க? ஆமா, அப்படி கேட்கல. கையோட பிரதரா பண்ண. கரெக்ட். அப்ப கையில் உங்களுக்கு யாரு? சிஸ்டரு. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்தா நீங்க யாரு? தாய் மாமா. ஏய் நிஜமாவா? அப்ப என் நண்பன் அப்பா ஆயிட்டான். ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இருக்காதா? இதுக்குதான் லேபுக்கு போனீங்களா? ஆமா. முதல்ல செக் பண்ணீங்க? எத்தனை மாசம்? 3 மாசம் 5 நாள். கியூட்டா இருந்தோம் தெரியுமா? இந்தானா, இவ்வளவு சீக்கிரம் தெரியாதே. எனக்கு மாப்பிள்ள தான் வேணும். ஏன்? அப்பதான் என் பொண்ணு கட்டி கொடுக்க முடியும். பொண்ணு கட்டி கொடுக்க போறீங்க? ஆமா ஆமா, என் அண்ணன் வீட்டுல தான் என் பொண்ணு இருக்கணும். அதனால எனக்கு மாப்பிள்ள தான் வேணும். துவமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஹாப்பியா சொல்லிருக்க. ஹாப்பியா இருக்குல்ல? எனக்கே தெரியல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இறக்கி விடுங்க. இல்ல, நான் ஒரு ஃப்ளோல வந்து ஏறிட்டேன். சாரி சாரி, இறக்கி விட்டுருங்க. ஏன் ப்ளீஸ். நோ 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 நோ.